அம்மா, பெரிய தம்பி ஜாதகத்துக்கு எல்லா விதத்திலையும் பொருத்தமான ஜாதகம். பாரு பாரு, போச்சு, மாட்ட போறேன். பார்வதி ஜாதகமும் ஏன் ஜாதகமும் ஒரே ஜாதகம்னு சொல்ல போறாரு. என்னோட குட்டு உடைய போகுது. ஷோ. இது கொஞ்சம் பிரச்சனையான ஜாதகம் தான்மா. மித்ரா, என்ன பார்வதி ஜாதகத்தை உன்னோட ஜாதகம்னு சொல்லி ஏமாத்தி அகிலாவை நம்ப வச்சிருக்கோமே, இப்ப ஜோசியர் கண்டுபிடிச்சு சொல்லிட்டா என்ன ஆகுமோன்னு டென்ஷனா இருக்கா? ஆமா ஆண்டி. அதெல்லாம் ஒரு டென்ஷனும் வேணாம், ரிலாக்ஸா இரு. என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமா மித்ரா, அந்த ஜோசியருக்கு பணம் கொடுத்து ஏற்கனவே கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நடக்க போற வேடிக்கையை மட்டும் பாரு. இந்த ஜாதகத்துல கலத்திர தோஷம் இருக்குமா. அதனாலதான் இந்த ஜாதகத்துக்கு கூடி வந்த கல்யாணம் எல்லாம் கடைசி நேரத்துல நடக்காம தடைப்பட்டுட்டே வந்திருக்குமா. இந்த ஜாதகத்துல தாம்மா தோஷம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த ஜாதகத்தோட சேர்த்து நீங்க உங்க பையன் கல்யாணத்தையும் ஏற்பாடு பண்ணதுனாலதான் அந்த கல்யாணம் கூட 2 தடவை தடைப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். கொடுத்த பணம் வேலை செய்யுது. அக்கா பாத்தீங்களாக்கா, அந்த பார்வதி ஜாதகத்தாலதான் நம்ம ஆதிமித்ரா கல்யாணமே நின்னு போயிருக்கு. ஜோசியரே, ஜாதகத்தை நல்லா பார்த்துட்டு தான் பலன் சொல்றீங்களா? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? இந்த தொழில எனக்கு 30 வருஷம் அனுபவம் இருக்கு. ஜாதகத்தை பார்த்தாலே போதும், என்ன நடந்தது, நடக்குது, நடக்க போகுதுன்னு 3 காலத்தையும் புட்டு புட்டு வச்சிருவேன். நல்லா தானே சொல்லிட்டு இருக்காரு. 3 காலத்தையும் புட்டு புட்டு வைக்கிற நீங்க யாராவது பணம் கொடுத்துட்டா அந்த பணத்தை வாங்கிட்டு பலனை தப்பு தப்பா சொல்லுவீங்களா? பணமா? அருண், என்ன இது? ஏன் இப்படி பேசுற? மா, இந்த ஆள் யார்கிட்டயே பணத்தை வாங்கிட்டு பலனை தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காருமா. இல்லம்மா, நான் அப்படியெல்லாம் பலன் சொல்லவே இல்லம்மா. கட்டம் என்ன சொல்லுதோ அதைத்தாம்மா சொன்னேன். மா, இல்லம்மா, இந்த ஆள் பொய் சொல்றான். மா, இந்த 2 ஜாதகத்தை பாருங்கம்மா, 2 ஜாதகமே ஒரே ஜாதகம் தான். ஐயோ, மா, இந்த 2 ஜாதகத்துல இருக்கிற கட்டங்களை நல்லா பாருங்கம்மா, கிரகங்கள்லாம் ஒரே மாதிரி இருக்கு. நீங்களே பாருங்கம்மா. இருக்குடா.
பார்வதி ஜாதகமும் மித்ரா ஜாதகமும் ஒன்னா இருக்கும்போது பலன்கள் மட்டும் எப்படிமா மாறும்? ஆமா ஆண்டி, அருண் சொல்றது சரிதான். இது ரெண்டும் ஒரே ஜாதகம் தான். ஆனா எப்படி பலன் மட்டும் மாறும்? இதுல ஏதோ தில்லுமுள்ளு இருக்கா ஆண்டி? மித்ரா ஜாதகம் பார்வதி ஜாதகம் எப்படி ஒன்னா இருக்க முடியும்? இந்த ஜாதக விஷயம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? இந்த 2 ஜாதகமுமே கண்டிப்பா ஒன்னா இருக்க வாய்ப்பே இல்லம்மா. இந்த 2ல ஏதோ ஒரு ஜாதகம் போலி ஜாதகம். அது உங்களுக்கு எப்படியாவது தெரியப்படுத்தணும் தான் நேத்து நாங்க உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டோம். ஐயோ, இந்த வானரம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கே. உண்மை தெரிஞ்சிருமோ? அருண், அந்த ஆளை விடாத. அவருக்கு யார் பணம் கொடுத்து இப்படி தப்பான பலனை சொல்ல சொன்னதுன்னு கேளு. ஏய், இவ ஒருத்தி. உண்மையை சொல்லு, உனக்கு யார் பணம் கொடுத்தது? ஐயோ, தோண்ட ஆரம்பிச்சிட்டான். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? டேய், உன்னதானே கேக்குறேன். என்ன திருத்தன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க? எந்தடா யாரா உனக்கு பணம் கொடுத்தது? சொல்றா, யாரா உனக்கு பணம் கொடுத்தது? சொல்றா, யாரா உனக்கு பணம் கொடுத்தது? சொல்லு, சொல்றா, யாரா உனக்கு பணம் கொடுத்தது? சொல்றா அம்மா, சொல்ல போறியா இல்லையா? சொல்றா, யாரா பணம் கொடுத்தவனே இப்படி சொல்லிட்டானே? உன்னதானே கேக்குறேன். ஒழுங்க மரியாதையா சொல்றா, சொல்றா, சொல்லு. அருண், நல்லவேளை என் பேரை சொல்லாம ஓடி போனான். இந்த 2 ஜாதகத்துல யாரோடது போலி யாரோடது நெஜம்னு தெரிஞ்சே ஆகணும். நீங்க குருஜிக்கு போன் பண்ணுங்க. அவரை உடனே வர சொல்லுங்க. குருஜியா? ஐயோ, சரி அகிலா. மித்ரா, குருஜி வர போறாரு. உன்னோட ஜாதகத்தை பொய்ன்னு சொல்ல போறாரு. என்னையோட உன் கதை முடிய போகுதுடி. இந்த ஆளும் வந்தாச்சா? வணக்கம் குருஜி. வணக்கம். வாங்க. வணக்கம் குருஜி. வணக்கம்மா. உட்காருங்க குருஜி. இங்க நடந்ததெல்லாம் அவர் உங்ககிட்ட போன்லயே சொல்லிருப்பாரே? ஆமா, சொன்னாரு. இதுதான் அந்த 2 ஜாதகம். இது பார்வதியோட ஜாதகம். இது மித்ராவோட ஜாதகம்.
ரெண்டும் ஒரே ஜாதகம் தான். ரெண்டு ஜாதகமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அருண் சந்தேகப்பட்டது சரிதான். குருஜி, இந்த ரெண்டு ஜாதகத்துல எது அசல் எது போலின்னு சொல்ல முடியுமா குருஜி? சொல்ல முடியும். சொல்ல முடியுமா? சொல்லுங்க குருஜி, இந்த ரெண்டுத்துல போலியான ஜாதகம் யாருது? சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் கேட்கறதுக்கு நீங்க நல்லா யோசிச்சு பார்த்து எனக்கு பதில் சொல்லணும். கேளுங்க குருஜி. மித்ரா, பார்வதி இவங்க ரெண்டு பேருடைய குணாதிசயங்கள் எப்படி? மாதிரி ஜாதகம் இருக்கும்போது ரெண்டு பேருக்குமே குணாதிசயங்கள் ஒரே மாதிரி தானே இருக்கணும். அப்புறம் இப்படி எப்படி பேரையும் அவங்க பெருவிரல் ரகையை நோட்ல வைக்க சொல்லுங்க. மித்ரா இங்கே தான் இருக்கா. அவ ரேகை வச்சிருவா. ஐஸ்வர்யா, அங்கிள். நீ போய் பார்வதியை கூட்டிட்டு வா. சரிங்க அங்கிள். கைரேகையை வைக்க ஒரு ஸ்டாம்ப் பேடும் நோட்டும் கொண்டு வாங்க. இதோ கொண்டு வரேன் குருஜி. பார்வதி, பார்வதி, பார்வதி. வாங்க ஐஸ்வர்யாமா. பார்வதி, நீ உடனே கிளம்பி வா. எங்க கூப்பிடுறீங்க? உன்னோட பிரச்சனையெல்லாம் இன்னையோட முடிய போகுது. அதுக்கான நேரம் வந்தாச்சு. நீ உடனே கிளம்பி என் கூட வா. நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. உன்னோட ஜாதகத்தை தன்னோட ஜாதகம்னு சொல்லி ஆண்டி ஏமாத்திட்டு இருக்க மித்ராவுக்கு இன்னையோட ஒரு முடிவு ஏற்பட போகுது. என்னம்மா சொல்றீங்க? மித்ராவோட ஜாதகம் பத்தின உண்மைய ஆண்டிக்கு புரிய வைக்கிறதுக்கு நான், அருண், அங்கிள் 3 பேரும் சேர்ந்து ஒரு டிராமா பண்ணி ஆண்டிய ஜோசியர் மூலமா ஜாதகத்தை பார்க்க ஏற்பாடு பண்ணோம். இந்த விஷயம் ஏற்கனவே எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? அருண் வந்து உன்கிட்ட இத பத்தி சொன்னாரா? சின்னையா எதுவும் சொல்லல. ஜாதகம் சம்பந்தமா ஐயா வந்து அப்பாவை பார்த்து பேசிட்டு போனத என் தம்பி கணேசன் கேட்டு என்கிட்ட சொன்னான். ஓ அப்படியா? ஆமா. ஜோசியர் வந்து ஜாதகம் பார்த்து மித்ராவோட ஜாதகம் போலின்னு கண்டுபிடிச்சிட்டாரா? அம்மாவுக்கு உண்மைலாம் தெரிஞ்சிருச்சா? இன்னும் இல்ல பார்வதி. இப்ப நீ வந்தாதான் அதெல்லாம் நடக்கும். ஏன், என்ன சொல்றீங்க? ஜோசியர் மூலமா ஆண்டிக்கு மித்ராவோட ஜாதகம் பொய்ன்ற உண்மை தெரிய வரும்னு பார்த்தோம்.
ஆனா அப்படி எதுவும் நடக்கல பார்வதி. குருஜி வந்திருக்காரு. அவர் உன்னோட கைரேகையும் மித்ராவோட கைரேகையும் வச்சு போலி ஜாதகம் எதுன்னு ப்ரூவ் பண்ண போறாரு. இன்னியோட மித்ராவுக்கு ஒரு முடிவு ஏற்பட போகுது. வா போலாம். நான் பார்வதி விரும்புகிற விஷயம் மட்டும்தான் அம்மாவுக்கு தெரியும். மற்றபடி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியாது. என்ன யோசனை? சீக்கிரம் வா, குருஜி அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா ஏற்கனவே என் மேல வெறுப்புல இருக்காங்க. இப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில அம்மா முன்னாடி நான் வந்தா அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல. மித்ராவோட விஷயம் கிளியர் ஆயிட்டாலே எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிரும். அதனால நீ எதை பத்தியும் யோசிக்காம உடனே கிளம்பி வா பார்வதி. இல்ல இல்ல ஐஸ்வர்யா அம்மா, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். குருஜி காத்துட்டு இருக்காரு. நீ வா போலாம். வா பார்வதி. வணக்கம் குருஜி. நல்லா இருமா. மித்ரா, ஆண்டி. நீ உன் பெருவிரல் ரேகையை வை. சரிங்க ஆண்டி. என்ன சரிங்க ஐயா.